வெல்கம் டு தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ். சிறுதானியங்கள் வெர்ஷனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சாமை. சுமார் 5000 வருஷங்களுக்கு முன்னாடியே தெற்கு ஆசிய கண்டங்களில் தோன்றினதாக சொல்லப்படுற சாமை பழங்காலத்திலேயே தமிழர்களோட உணவாக இருந்ததாக கல்வெட்டுகள்லையும் தொல்பொருள் ஆராய்ச்சிகள்லையும் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதுக்கு இந்தியன் மில்லட்ங்கிற சிறப்பு பேரும் இருக்குது. ஆங்கிலத்தில் லிட்டில் மில்லட்னு அழைக்கப்படுற இந்த சாமையில் கால்சியம், சோடியம், பொட்டாசியம், மெக்னீசியம், மேங்கனீஸ், பாஸ்பரஸ், ஜிங்க், காப்பர், தயமின், நியாசின், ரிபோஃப்ளோவின், ஃபோலிக் ஆசிட்ஸ்னு எண்ணற்ற சத்துக்கள் பொதிஞ்சிருக்கு. 100 கிராம் சாமையில் 220 மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்குது. இந்த பாஸ்பரஸ் போன் மற்றும் தசை வளர்ச்சிக்கும் மெமரி பவருக்கும் இன்றியமையாததாக இருக்கிறதோட வெயிட் லாஸ்க்கும் செல்லோட ரீஜென்ரேஷனுக்கும் அத்தியாவசியமான ஒன்றா இருக்குது. சாமையில் மெக்னீசியம் இருக்கிறதால இதய துடிப்பை சீராக வச்சு உயர் ரத்த அழுத்தம் வராமல் பாதுகாக்குது. அரிசி கூட கம்பேர் பண்ணுறப்ப இந்த சாமையில் 7 மடங்கு நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. இந்த நார்ச்சத்து அஜீரணத்தை சரி செஞ்சு மலச்சிக்கல் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுறதோட ரத்தத்தில் சர்க்கரையை கட்டுக்குள்ளே வைக்கவும் உதவுது. லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதாலையும் இந்த சாமையை சுகர் பேஷண்ட் தாராளமாக எடுத்துக்கலாம். குளூட்டன் ஓவாமல் இருக்கிறவங்களுக்கு சருமத்தில் அரிப்பு, எரிச்சல் ஏற்படுறதோட அடிக்கடி வயிற்றுப்போக்கும் ஏற்படும். சாமை குளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறதால அவங்க கூட இதை தாராளமாக எடுத்துக்கலாம். கெட்ட கொழுப்பை கரைக்குது. புற்றுநோய்க்கு எதிராக செயல்படுறதோட ஆண்களோட விந்தணு எண்ணிக்கை அதிகரிப்புக்கும் இது உதவுது. கிராம் சாமையில் 17 மில்லிகிராம் கால்சியமும் 220 மில்லிகிராம் பாஸ்பரஸும் இருக்கிறதால எலும்புகளோட அடர்த்தி அதிகரித்து பிற்காலங்களில் எலும்பு சம்மந்தப்பட்ட நோய்கள் வராமல் ப்ரிவென்ட் பண்ணுது. சாமையில் உள்ள இரும்பு சத்து மற்ற சிறுதானியங்களோட அதிகமாக இருக்கிறதால அனிமியா வராமல் பாதுகாக்குது. கர்ப்பிணிகளுக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட்ஸ் இதில் நிறைஞ்சு இருக்கிறதால இது வயிற்றில் இருக்கக்கூடிய சிசுவோட உடல் மற்றும் மன வளர்ச்சிக்கு உதவுது. சாமையில் கால்சியம், புரோட்டீன் இந்த ரெண்டுமே நிறைஞ்சிருக்கிறதால வளரும் குழந்தைகளோட எலும்பு, தசை மற்றும் திசுக்களோட வளர்ச்சியை பூர்த்தி செய்யுது. காய்ச்சல்னால் ஏற்படுற நாவறட்சியை சரி செய்யுது. தவறான வாழ்வியல் நடைமுறைகளால் இன்றைக்கி வரக்கூடிய ஹார்ட் அட்டாக், ஹைப்பர் டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால், கேன்சர், ஒபேசிட்டி முதலான அத்தனை நோய்களுக்கும் என்னோட உணவும் வாழ்க்கை முறையும் தான் அடிப்படை காரணமாகவே இருக்குது. ஸோ இந்த சாமையை ஒரு நேர உணவாக எடுத்துக்கிறப்ப அது நம்மள்கிட்ட மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். ஸோ சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வர எல்லாத்துக்கும் பிடிக்கிற மாதிரி இந்த சாமையில் இட்லி, தோசை, உப்புமா, புட்டு, இடியாப்பம், பொங்கல், பாயாசம், கீர், வெரைட்டி ரைஸ்னு விதவிதமாக செஞ்சு அசத்துங்க. இதை பார்த்துட்டு இருக்க உங்கள் யாருக்காச்சும் இந்த அரிசி தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். மொத்தமாகவோ இல்லை சில்லறையாவோ உங்களோட தேவைக்கேற்ப கொரியர் மூலமாகவோ இல்லை டிரான்ஸ்போர்ட் மூலமாகவோ உங்கள் கைக்கே வந்து கிடைக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணி தரப்படும். ஒருவேளை நீங்கள் தூத்துக்குடியில் தான் இருக்கீங்க அப்படின்னா நம்ம கடைக்கு டைரக்ட் விசிட் கூட பண்ணலாம். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவில் நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது தென்றல் ஹோம் கேர் ப்ராடக்ட்ஸ், தூத்துக்குடியிலிருந்து உங்கள் கோமதி நாகராஜன். நன்றி, வணக்கம்.